ஸ்ரீ குருப்பியோ நமக. திருப்பாவை 8ஆம் நாள் பாடல். ஓரடியில் சொல்லும் ஒரு கதை. கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறு வீடு, கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறு வீடு, கிழக்கு திசையிலே வானம் இரவு நீங்கி பொழுது பொலபலவென விடியும் நேரத்திலே பறவைகள் கூட்டம் கூட்டமாக ஒலி எழுப்பி இறை தேடச் செல்லும். அந்த நேரத்தில் பசுக்களும் எருமைகளும் மேய்ச்சலுக்கு செல்லும். ஏன், உழவர்களும் எருதுகளை ஓட்டிக்கொண்டு வயலுக்கு செல்லும். அந்த அதிகாலை நேரத்திலே நாம் எந்த செயலை செய்வதும் சிறப்புடையதாகத்தானே இருக்கும். அதனால்தான் சூரியன் உதிப்பதற்கு முன் எழுந்து உடற்பயிற்சி செய்வதும் தியானம் செய்வதும் நல்ல காற்றை சுவாசிப்பதும் நீராடுவதும் இறைவனை துதிப்பதும் நல்ல பழக்கமாக இருப்பதால் நமக்கு ஆரோக்கியத்தை தரும் என்பதில்தான், நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் என்பதிலும் நாம் நம்பிக்கை கொள்கின்றோம் இல்லையா? அதனால்தானோ ஸ்ரீ ஆண்டாள் விடியற் காலையில் எழுந்து வாருங்கள் என தோழியை மட்டும் எழுப்பவில்லை, அந்த கிருஷ்ணனை துதிப்பதற்கும் அவனைய அருளை பெறுவதற்கும் நம்மையும் எழுப்புகின்றாள். அவனை துதிப்போம், அவன் அருள் பெறுவோம். வாருங்கள். நன்றி, வணக்கம்.